இமயம் சரிந்தது, இதயம் வெடித்தது. பேரன்புக்கும் மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்கள் பேரும் புகழோடு வாழ்ந்தார்கள். பிகின் டாகிஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நினைச்சேன். நேற்றுக்கு தமிழக அரசியல் களத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு வருத்தமான நாள். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய நேற்றுக்கு அவர் இறந்திருக்காரு. பல நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் வயது மூப்பு காரணத்தினாலும் நேற்று ஒரு காலமாக இருக்காரு. இந்த விஷயத்துக்கு சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வராங்க, அஞ்சலி செலுத்துறதுக்கு வராங்க. அவங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை, என்னோட ஐடியாலஜி வேற, அவருடைய ஐடியாலஜி வேற அப்படின்னு யாருமே பார்க்கல. எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் அரசியல் அவர் எவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்காரு. பொது வாழ்க்கையில் ஒருத்தர் நேர்மையாக எந்த ஊழல் செய்யாமல் ரொம்ப சரியாக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கான மரியாதை கிடைக்கும். ஒரு காமராஜர் ஐயா போல, கக்கன் ஐயாவை போல நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் நல்லக்கண்ணு ஐயா வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. அதுவே அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல, எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ணு அவரிடத்துல நான் பார்த்தேன். எளிமையின் அப்படி ஒரு உருவம். பணத்தால் வாங்க முடியாத ஒரு மிக நல்ல மனிதர், மிக நல்ல அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடியலுக்காக ஏங்கிய உள்ளம். நல்லக்கண்ணு lived with great integrity, humility. ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்திட்டு தமிழக அரசு மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு நான் அறிக்கையும் கொடுத்துட்டேன், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. இவர் நிறைய இவருக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப எளிமையாக இருப்பார். அரசியலில் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதில் சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்ப்போம். அவர் பெற்ற விருதுகளும் தியாகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பாக ஒரு விருது விழா நடத்திட்டு இருக்காங்க. அங்கே தகைசால் தமிழர் விருது ஐயாவுக்கு கொடுக்குறாங்க. கூட 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த தொகையோட சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் கை காசை போட்டு 10,05,000 ரூபாய் சிஎம் பொது நிவாரண நிதிக்கு இவர் திரும்ப கொடுக்குறாரு. அந்த காசு எதுவுமே அவர் வாங்கிக்கல. அந்த காணொலி நேற்றுலேருந்து வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் முடிஞ்சா சமூக வலைத்தளங்களை பாருங்க. இப்போ அரசியல்வாதிகள் மேலே பெருசாக நம்ம வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டே அந்த ஊழல்வாதிகள் அவங்களுக்கு வரக்கூடிய காசை தாண்டி சம்பாரிச்சிருக்காங்க, இங்கே பண்ணுறாங்க, அங்கே பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது கண் முன்னாடி ஒரு காசு வருது, அதை டக்குன்னு எடுத்து திருப்ப கொடுக்குறாரு. இந்த விஷயம் நடந்தது 2005ஆம் ஆண்டு அவருடைய 80வது வயது பிறந்தநாள் கொண்டாட்டம். அப்போ சிபிஐ கட்சிக்காரங்க, சிபிஐயில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. கூட ஒரு கார் வச்சிருக்காங்க. ஐயாவுக்கு கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க ஐயா செலவுக்கு, இந்த கார் நீங்க பயணம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, எனக்கு இந்த எந்த சொத்துக்களுமே எனக்கு வேணாம், நீங்க வாங்கிட்டு இந்த சொத்துக்களும், நீங்க வாங்கிட்டு இந்த கார், இந்த தொகை எல்லாத்தையுமே நான் கட்சியோட பொது நிவாரண நிதிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்பவும் திரும்ப கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நீங்க ஒரு கற்பனை உலகத்துல, சினிமால கற்பனையா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணாதான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். இது நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவ்வளவு எளிமையின் சிகரமா இருந்திருக்காரு. பலருக்கும் அவங்க கூட நெருங்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் தெரியும் அவர் எப்படி பயணம் பண்றாரு அப்படிங்கிற விஷயம். நிறைய டைம் ஆட்டோல தான் வருவாரு. எந்த விருது விழா கூப்பிட்டாலும் ஆட்டோல வருவாரு. இல்லைன்னா நம்ம கார் அனுப்பணும்னா அதுல வருவாரு. அவருக்குன்னு சொந்தமா பெருசா சொத்துக்கள் எதுவுமே இல்லை. இவர் பல வருஷமா தமிழக அரசோட வீட்டு வசதி வாரியத்துல தான் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு வராங்க. அந்த வீடை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு முன் வருது. அதுக்கும் எனக்கு எனக்கு தேவையில்லை, இலவசமா எனக்கு தேவையில்லை, நான் வாடகை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால இதுக்கப்புறமும் நான் வாடகை கொடுத்தே இந்த வீட்டில் தங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. 2007ஆம் ஆண்டு அம்பேத்கர் விருது கூட 1 லட்சம் ரூபாய் ரொக்க தொகையும் ஐயாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த 1 கோடி ரூபாவை என்ன பண்ணாரோ அதே தான் இங்கேயே பண்ணியிருக்காரு. இங்கே சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தன்னோட கட்சிக்கும் பாதி, விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு பாதி, 2 பேத்துக்கு பாதி அந்த தொகையை பிரிச்சு கொடுத்திருக்காரு ஐயாவுக்கு. இந்த எளிமையின் சிகரம், இந்த மாதிரி பட்டங்களுக்கு நம்ம ஈஸியா கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு திரை ப்ராப்ளம் பார்ப்போம், கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்களை நம்ம ரொம்ப எளிமையா இருக்காரு, ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்களே அதை மறுப்பாங்க, நம்ம பார்க்கும்போது தெரியும். ஆனா உண்மையா ஒரு 80 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருந்து அரசியலுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய ஹிஸ்டரி நீங்க இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் இப்ப இருக்கவங்க எப்படி இருக்காங்க, இவர் ஐயா எப்படி இருக்காரு, எவ்வளவு ஒரு முன்னோடியா இருக்காரு அப்படிங்கிறது
நமக்கு அவ்வளோ ஸ்பார்க்கிங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். அவருடைய இறுதி ஆசை வந்து தன்னுடைய உடலை வந்து மருத்துவ ஆராய்ச்சிக்கு வந்து பயன்படுத்தணும், மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு முன்னாடியே எழுதி வச்சிருந்தாரு. அதன்படியே வந்து அவருடைய உடல் வந்து இப்போதைக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்கு வந்து இப்போ கொடுக்க போறாங்க. எவ்வளோ எளிமையாக இருந்தால், எவ்வளோ நேர்மையாக இருந்தால் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோ பிரபலங்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நல்லக்கண்ணு ஐயா வந்து ஒரு முன்னுதாரணம். 101 ஆண்டு காலம் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்தவர் ஒருத்தர். அவருக்கு வந்து பெருசாக சொத்துக்கள் எதுவுமே கிடையாது, நேர்மை அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே சொத்தா இறுதியிலும் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவுக்கு என்னுடைய ரெட் சல்யூட். நன்றி. நீடு வாழ்க அண்ணன் நல்லகண்ணு அவர்களுடைய கீர்த்தியும் புகழும். இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வீர வணக்கத்தை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் பணிவிடம் செலுத்துகிறோம். ஐயா நல்லகண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய செவ்வணக்கத்தை செலுத்தும். அவருக்கு எல்லோருடைய சார்பாக என்னுடைய செவ்வணக்கம். Mourn a great loss. We can also celebrate a great life. வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.